ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி 3 ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஜாலியான ஒரு இது வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்னம்மா நீ கடன் வாங்குறதுல என்னம்மா உனக்கு ஜாலி?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்பீங்க. சாரிங்க. கடன் வாங்குறதுல ஜாலி கிடையாது. கடன் வாங்குனா நமக்கு என்னலாம் ஆகும், அந்த கடன்லேருந்து எப்படி மீளலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளோட வீடியோ. நல்லா தெரிஞ்சுக்கங்க. கடன் வாங்குனா நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், கடன் வாங்கி அதை வந்து எப்படி தீர்க்கலாம், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது 2 இன் 1 வீடியோ அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகடன்ட்டு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க எப்பவும் போல என்ன பண்ணணும்? லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். கமெண்ட்லாம் வாங்க பழகலாம். கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துறீங்க பாடாலும். நல்லா பேசுறீங்க, ஜாலியா பேசுறீங்க. ஐய ஜாலி, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்டு, நிறைய இல்லை 1 2 மக்கள் உள்ள வராங்க. ஏமா நீலாம் பொறுக்க பட்ஜெட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கழுவி ஊத்துறாங்க. ஏன்பா நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், என்னோட பட்ஜெட்டை தான் நான் போட்டிருக்கிறேனே தவிர நீங்கள் உங்கவுங்க ஏரியாவுக்குள்ள பட்ஜெட்டை நீங்கள் தானப்பா முடிவு பண்ணணும். நான் ஒரு ஐடியா தான் கொடுக்க முடியும்ப்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு திட்டுங்க. ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா வீடியோ ஸ்டார்டிங்ல இப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2மே ஒண்ணுதாங்க. காதலும் ஒண்ணுதான், கடனும் ஒண்ணுதான். அட பாவி, என்னடி சொல்ற நீ? காதலும் கடனும் ஒண்ணா? எப்படி நீ ஒண்ணா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லவர்ஸ் எல்லாருமே சண்டைக்கு வருவீங்க. அப்படிலாம் இல்லைங்க. அதாவது கடனும் ஒண்ணு, காதலும் ஒண்ணுங்கிறதுக்கு காரணம் என்ன? 2மே நம்மள வந்து உருப்படவே விடாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, அட ஆமாங்க. என்னென்ன ரீசன் சொல்றேன் பாருங்களேன். கடனோ இல்ல காதலோ 2யுமே வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப பாருங்க. காதல் இருந்தாலும், கடன் இருந்தாலும் தூக்கம் வருமா? சத்தியமா வராது. சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களே நினச்சுக்கிட்டு இருப்போம். நிம்மதி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. இவங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? சாப்பிட்டுட்டு இருப்பாளா? சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா? என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? அப்படியே நினச்சிக்கிட்டே இருப்போம். எப்போதும் அவங்களையே நினச்சிக்கிட்டு இருப்போம். எப்போதும் கடனையே நினச்சிக்கிட்டு இருப்போம். நமக்கு பிடிச்சதே மறந்து போயிடும். ஆமா, பிடிச்சது எதையும் சாப்பிடவே முடியாது. ஐயோ கடன் இருக்கேன்னு அதே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஓகேவா? எங்கேயும் ஜாலியாக போகவே முடியாது. ஒன்று அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லையா நமக்கு வந்து கடனை நினச்சோன்னா, கடன் இருக்குடா இப்போ எங்கடா போக, இன்னொரு நாள் போய்க்கலாம்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். மற்றவங்க நம்மளை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. அட ஆமாங்க. மத்தவங்க சுத்தமா மதிக்க மாட்டாங்க. இப்ப லவ் பண்றேன்னு போய் சொல்லிட்டு பாருங்களேன், நம்மள வந்து நாயை விட கேவலமா பார்ப்பாங்க. அதே இது மாரி கடன் இருக்குன்னு சொல்லி பாருங்க, அத விட மோசமா பார்ப்பாங்க. நாயும் சேர்ந்து நம்மள பார்க்கும். ஸோ அதனால மத்தவங்க நம்மள மதிக்கவே மாட்டாங்க. யார்கிட்டயும் இத பத்தி பேச முடியாது. இப்ப இங்க எனக்கு கடன் இருக்குப்பா, இவ்ளோ இருக்குப்பா, அவ்ளோ இருக்குப்பா நம்ம சொன்னோம்னு வைங்களேன், நம்ம ரொம்ப மொக்கையா நெனைப்பாங்க, கேவலமா நெனைப்பாங்க. அதே மாரி நான் இப்படி ஒருத்தர லவ் பண்றப்பான்னு சொல்லி பாருங்க, அத விட மொக்கையா நெனைப்பாங்க. மொத்தத்துல நம்மளையே மறந்துருவோம். இதுதான்ப்பா. காதலும் ஒண்ணு, கடனும் ஒன்று. போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதா. ஸோ இந்த கடன்ல இருந்து எப்படி மீள்றது அப்படிங்கிற ஐடியா தான் நான் வந்து கொடுக்க போறேன். காதல்ல இருந்து எப்படி மீள்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் கடன்ல இருந்து எப்படி மீள்றது அப்படின்ட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா எனக்கு தெரியும். காதலும் கடனும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன, நானும் லவ் மேரேஜ். அதனால எனக்கு இதை பற்றி நிறைய அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ என் புருஷன் பார்த்தாருன்னா என்ன செருப்பால் அடிப்பாரு. என்ன நீ இப்படி லூஸ் மாதிரிலாம் பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, பார்க்கட்டும், போய் உள்ள நம்ம போய் உள்ளதை பார்த்தா பார்க்கட்டும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு சீட்டு போடுங்க. சரிங்களா? என்ன சீட்டோ, ஏதோ ஒரு சீட்டு. டெய்லி சீட்டு போடுவீங்களோ, ஏழை சீட்டு போடுவீங்களோ, மாத சீட்டு போடுவீங்களோ, என்னத்தையோ ஒரு சீட்டு. ஆனால் நீங்கள் போட்டே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏழை சீட்டு போட்டிங்களா, வாரம் வாரம் கட்டுங்க, இல்லை மாதம் மாதம் கட்டுங்க. டெய்லி சீட்டு போடுங்க. டெய்லி சீட்னா எப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது டெய்லி 100 ரூபான்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. சில பேர் 50 ரூபான்னு வாங்குவாங்க. சில பேர் 200 ரூபான்னு வாங்குவாங்க. உங்களுடைய வருமானத்தை பொறுத்து. சில பேர் இப்போ வந்து ஜுவல்ஸ் கடை ஏதாவது வச்சுருப்பாங்க. அதாவது ஜுவல்ஸ்னால் கல்யாண கவரிங் ஜுவல்ஸுங்க. நீங்கள் வந்து தங்க நகையெல்லாம் யோசிச்சிடாதீங்க. தங்க நகை கடைக்காரன் எதுக்கு நம்ம சீட்லாம் போட போகிறோம், அவனெலாம் நான் இருக்கல. கவரிங் கடை ஏதாவது வச்சிருக்கலாம், இல்லைன்னா வளையல் கடை வச்சிருக்கலாம், இல்லை துணி கடை வச்சிருக்கலாம். அவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம், டெய்லி சீட்டு போடலாம். எவ்வளோ வருமானம் வருதோ டெய்லி 100 200 போடலாம். ஓகேவா? அது வந்து நமக்கு கண்டிப்பாக சேவிங்ஸ் ஆகும். 2வது வந்து ஆர்டி போடுங்க. ஆர்டி போட்டாலும் நமக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும். ஆர்டி பற்றிலாம் என்னோட பழைய வீடியோவில் நிறைய பேசியிருக்கேன். இதுலேயும் பேசுனீங்கன்னா நீங்கள் காத்தோடு அடிச்சிருவீங்க. அதனால் நான் அதை சொல்லலப்பா. 3வது கடனை அடைச்சிடலான்னு நம்பிக்கை வேணும். சரிங்களா? எப்படி சொல்கிறது, இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமான மூடில் இருக்கேன் போல். ஈடு பல்ல கட்டிக்கிட்டே வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னு தெரியல, போங்க. கடனை அடைச்சிடலாங்கிற நம்பிக்கை வேணும் கண்டிப்பாக. ஓகேவா? நமக்கு நம்பிக்கை இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். யானைக்கு தேவை தும்பிக்கை, மனுஷனுக்கு தேவை நம்பிக்கை. எப்படி இருக்குது என்னோட டைலாக்? நல்லா இருக்கா? ஸோ நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கே இருக்கட்டும். 4வது பாசிட்டிவ் திங்கிங் வேணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நம்மளால் முடியாது, இதை எப்படி நம்ம அடைக்க போகிறோச்ச, நம்ம எப்படி இவ்வளோ கடனுக்குள்ளே வந்தோம், இந்த கடன்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டையை நம்மளே பிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும், இருக்கிற 4 முடியும் பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ அதனால் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் வேணும். நெகட்டிவ் வேணாவே வேணாம். 5வது கடனே இல்லாத மனுஷனே எவனுமே கிடையாது. முதல்ல அதை யோசிச்சுக்கணும்.
ஆளானப்பட்ட அம்பானியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா மோடியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கத்தாயா செய்யும். ஏன் இந்த ஊரில் கடனை வாங்கி வச்சு வெளிநாட்டுக்கு ஓடலையா நிறைய போய் உள்ளைங்க, அந்த மாதிரி தான். ஸோ கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஸோ நம்மகிட்டையும் கடன் இருக்குது, அதை வந்து எப்படி அடைக்கலாம்னு நம்ம வந்து புத்திசாலித்தனமாக யோசிச்சாலே போதும். அதுக்காக நம்ம கவலைப்பட்டு நம்ம உடம்பை கெடுக்கணுங்கிற இதெல்லாம் நமக்கு கிடையாது. ஸோ கடனை வந்து கண்டிப்பாக அடைச்சிடலாம். அதுக்காக நம்ம லைஃப்பை கெடுக்காமல் ஜாலியாக சந்தோஷமாக கொஞ்சம் சிக்கனமாக நம்ம வந்து இருந்தாலே போதும். ஈஸியாக வந்து நம்ம கடன் வந்து அடைச்சிடலாம். ஓகேவா, புரிஞ்சுச்சா? ஸோ டோன்ட் ஃபீல். நெக்ஸ்ட்டு இஎம்ஐக்குள்ளே தயவு செஞ்சு உள்ளே போயிடாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இப்போது ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருந்துச்சு கொஞ்ச நாளையா. சரி ஃப்ரிட்ஜ் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவா யோசிச்சிட்டே இருந்தோம். அதாவது பழைய ஃப்ரிட்ஜை வச்சே ஓட்டியிருந்துருக்கலாம். இஎம்ஐ ஏதோ ஒரு ஜாமான் எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்டு கூட போயிருந்தேன்னா, அப்போ அவள் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது அவள் சொன்னால், இந்த கடையில் வந்து வெறும் 2000 கட்டினா போதும், நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து வீட்டுக்கே தூக்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் மாதம் ஜஸ்ட் 1500 கட்டினா போதும் அப்படின்னு சொன்னாங்களா. நம்ம மனசு சும்மா இருக்குமா, நம்ம மனசு தான் ஒரு குரங்காச்சு. பரவாயில்லையா 2000க்கு ஃப்ரிட்ஜா அப்படின்னு என் புருஷன்ட்ட வந்து ஆன்னு வாய்ப்பழுதுட்டு சொன்னேன். என்னங்க பாருங்கங்க 2000க்கு ஃப்ரிட்ஜே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையுள்ள மனசையும் மாற்றி கலைச்சி பேசி எப்படியோ வாங்க வச்சுட்டேன். வச்சது என்னமோ நான் தான், ஆனால் இப்போ கெட்டுறது என்னமோ நான் தாங்க. மாதம் 1500 எடுக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளுதுன்னா பார்த்துக்கங்களேன். உண்மை தானே, இஎம்ஐக்குள்ளே போயிட்டோன்னு வைங்களேன், அது வந்து நம்மளை வந்து சும்மாவே விடாது. எப்படி சொல்கிறது, சொறி பிடிச்ச கை மாதிரி சொரிஞ்சிக்கிட்டே இருக்க தோணுங்கிற மாதிரி ஒன்று எடுத்தால் இன்னொன்று எடுத்தால் அப்படியே எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடணும். ஸோ இஎம்ஐக்குள்ளேயே போகாதீங்க. அவங்க எவ்வளோ கம்மியாக தந்தாலும் சரி எதுக்குள்ளே போகாதீங்க. இதை இஎம்ஐக்காரங்க யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு கடனே வாங்காதீங்கப்பா. ஏதாவது ஒன்று வச்சு சமாளிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் வாங்க, சரிங்களா? இந்த கடன் வாங்கினா தான் இது வந்து சரியாகுங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு தூக்கி குப்பையில் போடுங்க. இல்லை என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருங்க, சரிங்களா? கடன் வாங்காமல் எப்படி நான் வந்து மேலே மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் யோசிக்கணுமே தவிர இதை கடனை வாங்கி இதை முடிச்சிருவோமா, அதை முடிச்சிருவோமா, அதை வாங்கிடுவோமா, இதை வாங்கிடுவோமா நினைக்கக்கூடாது. நம்ம கையில் வந்து சேவிங்ஸ் இருக்கணும், நம்ம வந்து எதையுமே வாங்கணும். ஸோ கடன் நிறையாவே வாங்காதீங்க, மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வீக்லி அவுட்டிங் நோ, சினிமா நோ. சரி, அதாவது எப்படின்னா இது எதை வச்சு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தினேஷ்குமாருங்கிறவங்க வந்து என்னோட வீடியோக்கு கீழே போட்டிருந்தாங்க, இந்த மேடம் வந்து சினிமாக்கே போக மாட்டாங்க போல், வாரம் வெளியிலேயே போக மாட்டாங்க போலன்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலுமா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. தினேஷ் அண்ணா நிஜமாவே சொல்கிறோம், இது வரைக்கும் நான் வந்து ஒரு சினிமாவுக்கு கூட போனதே இல்லை. அந்த இதில் தான் சொல்கிறேன். போயிருக்கேன்னா எப்போனா நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வந்து என்னை கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும்போது, எப்படி சொல்கிறது, எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலலாம் நாங்கள் அந்த படத்தை தான் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ என்ன படம் பார்த்தோங்கிறது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறமும் சரி, இப்போவுமே என் புருஷரும் சரி, என்னை இது வரைக்கும் சினிமாக்குன்னு கூப்பிட்டு போனதே இல்லை. ஒரே ஒரு படத்துக்கு போயிருக்கோம், அதுவும் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் போயிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் காலம் கடந்து போய்விட்டது. இப்போதைக்கு நாங்கள் சினிமாக்குன்னு போகவே இல்லை. ஆனால் ஆசை இல்லாமலாம் இல்லை, ஆசை இருக்குது, ஆனால் போக முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போ அதை வந்து நாங்கள் விட்டாச்சு, சரிங்களா? புரிஞ்சுக்கங்கண்ணா. அவுட்டிங் நோ. இப்போ வாரம் பீச்சு, பார்க்கு, அங்கே போகிறது, இங்கே போகிறது, மாலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் நாங்கள் எங்கேயுமே சுற்றவே கூடாது. ஏன் சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, ஒரு 2 வருஷம் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டோன்னா, இந்த 2 வருஷம் நம்ம வந்து தியாகம் பண்ணினா அப்புறம் லைஃப் லாங் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம், அப்படி தானே? ஆமாம், நம்ம 2 வருஷம் கொஞ்சம் இப்போ வாரம் வீக்லி எங்கேயோ அவுட்டிங் போகிறீங்கன்னு வைங்களேன், வாரம் 1000 வந்து செலவாகும். எப்படியும் நம்ம வாய் சும்மா இருக்காது. வெளியில் போனால் பானிபூரி, சிக்கனு, பப்ஸு, கண்டது கடை இதெல்லாம் வாங்கி திம்போம். எப்படியும் 1000 செலவாயிரும். இந்த 1000 மாதம் எவ்வளோ ஆச்சு? 4000 ஆச்சு. வருஷத்துக்கு அப்போ எவ்வளோ ஆகும்? ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சாலே நம்ம ஈஸியாக கடன் அடைச்சிடலாம். ஒரு 2 வருஷத்துக்கு அப்படியே பொல்ல குடிச்சிட்டு நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா ஈஸியாக ஜாலியாக வெளியில் வந்துடலாம், ஓகேவா? 9வது ஆடம்பர செலவே வேண்டாம். ஆடம்பர செலவு நாங்கள் பண்ணவே மாட்டோமா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு பெருநாவோ, தீபாவளியோ, கிறிஸ்மஸோ ஏதோ ஒன்று வருதுன்னு வைங்களேன், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் 2000 3000க்கு சேரீ எடுப்பாங்க. நான் வந்து அப்படி எடுத்ததில்லை. உண்மையை ஓப்பனாக சொல்லணும்ல, நான் வந்து துணியில் வந்து அவ்வளோவா காசு வந்து போட மாட்டேங்க. உண்மையாக சொல்கிறேன். எனக்கு இந்த துணியில் போடுறது என்னமோ சுத்தமாக பிடிக்காது. ஆரம்பத்துலேருந்தே அப்படியே நான் பழகிட்டேன். அதிகமாக வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து அதாவது இப்போ 3000 4000 கொடுத்து எடுக்கிறோன்னு வைங்களேன், அதையும் நம்ம தான் போட போகிறோம். அதை எடுத்து பீரோலுக்குள்ளே தூங்க தான் போகுது. அது தேவையா? அது அவன் கடைக்காரன்ட்டே தூங்கட்டு இப்போ நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்துக்கணும்.
எவ்வளோ ரூபா குடுத்து, கோடி ரூபா குடுத்து நம்ம வாங்குனாலும், அத எப்படி ஒரு 2, 3 வாட்டி போட்டுட்டு பீரோல தூங்க தான் வைக்க போறோம். அந்த தூங்குற 4000த்துக்குள்ள நான் 4 விதமான ட்ரெஸ் எடுத்துரலாம். இல்லன்னா என் புள்ளைங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துரலாம். என் புருஷனுக்கு ட்ரெஸ் எடுத்துரலாம். ஸோ, அதனால ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைச்சுக்கங்க. நெறைய லேடீஸ் வந்து அன்னைக்கெல்லாம் நீயா நானாவுல சொல்றாங்க, நான் வந்து ஒரு நாள் கட்டுற சாரிய வந்து இன்னொரு நாள் கட்ட மாட்டேன்ட்டு. அப்படிலாம் பண்ணவே சொல்லாதீங்க. இன்னும் சொல்லப்போனா என்ட்ட இருக்கிறதுல மேக்ஸிமம் சாரி கிட்டத்தட்ட ஒரு 10, 12 சாரி 12 இருக்காது. ஒரு 10 சாரி தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்குமே தவிர, நான் அதிகமா வந்து சாரிய வந்து அதிகமா வாங்க மாட்டேன். ஆனா சாரி பிடிக்கும். அதுக்காக வாங்கி வாங்கி வச்சு அவ்வளோத்தையுமே சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? வேஸ்ட் தானே. ஸோ, அதனால அந்த அளவுக்கு வந்து நீங்க சாரீஸ் வாங்கி குமிக்காதீங்க. நெறைய பேரோட தப்பே அந்த சாரீஸ் தான். பீரோல தொறந்தா சும்மா குமிஞ்சு கிடக்கும். ஆனா, அவங்க சொல்ற ஒரே வார்த்தை ட்ரெஸ்ஸு கேட்டா கட்டுறதுக்கு ஒரு நல்ல சேலை கூட என் வீட்ல இல்ல அப்படிம்பாங்க. ஸோ, அத முதல்ல நிப்பாட்டுங்க. நம்மளால வந்து இவ்ளோ சாரீஸ வாங்கி வேஸ்ட் பண்ண முடியுதுன்னா, இந்த காச சேர்த்து வச்சு நம்மளால வேற ஒரு சொத்தே வாங்க முடியும். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, அதனால நெறைய பொருளுக்கெல்லாம் வாங்காதீங்க. வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் அது இது கண்டது கழிது எல்லாத்தையும் நிப்பாட்டிருங்க. இப்படி நிப்பாட்டினாலே போதும். நம்ம வந்து கடன்ல இருந்து மீண்டு வந்துரலாம். நமக்கு தேவையான சொத்துக்களையும் சேர்த்து நம்ம பிள்ளைங்க, பேரன், பேத்திகள எல்லாத்தையுமே நல்லா வாழ வைக்கலாம். ஸோ, அதனால ஆடம்பர செலவு வேணாமே. லாஸ்ட் ஒண்ணு. லாஸ்ட் ஒண்ணுங்கும்போது பேட்டரி லோ ஆயிட்டு பாருங்களேன். ஃபேமிலியா ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப்புக்கு பண்ணுங்க. எப்படி ஃபேமிலியா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்ன சொல்றது? உங்களால முடிஞ்சது வீட்ல ஏதோ ஒரு சாரி பிசினஸ் பண்ணுங்க. இல்லன்னா உங்களுக்கு ஏதாவது தைக்க தெரியும்னா தையுங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு சமையல் ஏதாவது வந்துச்சுன்னா, நீங்க சமையல் பண்ணுங்க. உங்க ஆத்துக்காரர கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வர சொல்லுங்க. இப்படி ஏதோ ஒரு ஃபேமிலியா ஒரு ஜாப் பண்ணீங்கனாலே போதுங்க. ஈஸியா நம்ம வந்து இந்த கடன்ல இருந்து வெளில வந்துரலாம். ஃபேமிலியா என்ன ஜாப்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியாட்டா கேளுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். இப்ப இவ்வளோதான். ஓகேவா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கடனை வந்து எப்படி ஈஸியா அடைக்கலாம்னு சொல்லிட்டேன். காதலும் கடனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ, என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரி லாஸ்ட் நேரத்தில பேட்டரி வந்து லோ ஆயிட்டு 15 தான் இருக்கு. ஸோ, அதனால வந்து வெளிச்சம் வந்து கம்மியா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இத்துணூண்டு அட்ஜஸ்ட் பண்ணா போதும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க பழகலாம். ஓகே டாடா பைமா.